வந்து கூடும். இந்த வசனம் நம்மளுக்கு நல்லா பரிச்சையான ஒரு வசனம் தான். நம்மளுடைய பார்வைக்கு அது பிணம், ஆனா கழுகோட பார்வைக்கு அது ஆகாரம். அவ்வளவுதான் விஷயம். கழுகுக்கு போய் அது பிணம் சாப்பிடாதுன்னா அது சாப்பிடுமா? அது விட்டுடுமா? அது என்ன சொல்லும்? அதுதான் எனக்கு வேணும் அப்படிதான். கிறிஸ்து இப்ப நம்ம கிறிஸ்துவை பத்தி பற்றித்து போயின்னு இருக்கிறோம் இல்லைங்களா? உலகத்துக்கு கிறிஸ்து பத்தின உபதேசம் பைத்தியம். அவங்களுக்கு பெணம் பைத்தியம், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன், அது ஆகாரமா. எல்லாம் கூடுவாங்களாம். இப்ப கூடி இருக்கிறோம். இது நிறைய நிறைய திருப்பங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஒரு காரியம் புரிஞ்சுக்கலாம். ஆனா அது செத்து போன ஒரு சரீரம் தானே, அது அசுத்தம் தானே பார்க்க போனா. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செத்து போன சரீரத்தை நசரேன் விருதத்தில் இருக்கிறவர்கள் தொடக்கூடாது. கரெக்டா? அப்ப எப்படி இது இயேசு கிறிஸ்துக்கு நிழலா வரும் அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கொஞ்சம் போனோம். அங்க இந்த மாதிரி காளைகள் என்னாவும் பாத்தீங்கன்னா பலியாகும். கிருபாதார பலியை இந்த காளை எடுத்து கொடுக்குவாங்க. இந்த காளையோட உள் உறுப்புகள் இருக்குது பாருங்க, அதை என்ன செய்வாருன்னா ஆசாரியன் எடுத்துன்னு போய் நெருப்பு மேல பலி போடணும். அந்த ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம் நம்ம. லேவியராகமம் 4, 8, 9. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் என்ன பண்ணோம்? கொழுப்பு குடல்கள். அடுத்து 9ஆம் வசனம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம். மேலும் 2 சிறு நீரகங்கள், அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பு சிறு நீரகங்கள்னா கிட்னி. அதுல என்ன பண்ணுமா? எடுத்துன்னு எதற்கு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா சமாதான பலி கொடுக்கணுமா? 10ஆம் வசனம். சமாதான பலியின் காலையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தான். ஆனா தேவன் என்ன கேட்டிருக்கிறார்? ஏற்கனவே பலியாக கொடுங்கள். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவ என்ன வர்றாருன்னா பலியாரார். புரியுதுங்களா? இதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போலாம் பாருங்களேன். அந்த தேன் கூடு எங்க கட்டப்பட்டிருக்குன்னா, சிங்கத்துக்கு மேலையா சிங்கத்துக்கு உள்ளவா? சிங்கத்துக்கு உள்ள இருக்கு. அதான் பார்த்தாரு. இப்ப நாம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அங்க சிங்கம் செத்து போயிருக்கு. தேன் கூடும் தேனியும் தேனும் சிங்கத்துக்குள் இருக்கிற மாதிரி நாம கூட செத்துட்டுமா? இப்ப நம்ம எங்க இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள், சிங்கத்துக்குள் நாம் மறைந்திருக்கிறோமா? ஏற்கனவே உள்ளதான் நம்ம இருக்கிறோமா? சரி, இதை எப்படி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்க தேனீகள் இருக்கு. தேனு அது ஒரே இடத்துல உட்காந்து இருக்குமா? இல்ல அது என்ன பண்ணின்னு இருக்கோ? அது அங்கேயே பறந்து இருக்கோ? அசைவாட்